வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்டென்ஷன் பவர் போர்டு எப்படி நாமளே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ளக் வச்சு ஒரு சுவிட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பவர் போர்டு, இந்த மாதிரி 4 ப்ளக் இருக்க மாதிரி போர்டு நம்மளே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேக் பாக்ஸு, அப்புறம் ஃப்ரண்ட் ஷீட்டு பிளேட்டு, இதில் தான் நம்ம சாக்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்க இல்லையா, இந்த பேக் பாக்ஸு ப்ளஸ்ஸு இந்த ஃப்ரண்ட் ஷீட் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணணும். இப்போ நம்ம 4 சாக்கெட் எடுத்துருக்கோம். 2 வந்து மல்டி பின்னு, 2 நார்மல், கனெக்டிங் ஒயர்ஸு, அப்புறம் ஸ்க்ரூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஷீட்டில் வந்து சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். நம்ம வந்து ஃபஸ்ட் 2லேயும் நார்மல் போட்டு லாஸ்ட்டில் வந்து மல்டி போட்டுக்கலாம். இந்த இல்லையா, இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதில் வந்து 4 பக்கமும் சின்ன ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இந்த லாக் நம்ம ஜஸ்ட்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே வந்து ஷீட்டில் லாக் ஆகிக்கும். நீங்கள் பேக் சைடு பார்க்கும்போது தெரியுது இல்லையா, இந்த கேப்பில் லாக் ஆகும். ஜஸ்ட்டு பாட்டமில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு டாப் லைட்டாக அந்த இதை ரைட்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணாலே போதும். அதுதான் அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்னே சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் இவ்வளோ தான், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், மாட்டிக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ எதுவுமே தேவையில்லை. இந்த 4 லாக் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா, லாக் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி மற்ற சாக்கெட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 4 சாக்கெட்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லாமே லாக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம லூப்பிங் ஒயர் கொடுக்கணும். சாக்கெட்டில் வந்து நார்மலாக பார்த்து 3 பாயிண்ட் இருக்கும். ஃபேஸ், நியூட்ரல், அப்புறம் எர்த்து. இந்த டாப் வந்து எர்த்து. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சிங்கிள் ப்ளக்கு அதில் இருக்குது, நம்ம வாலில் இருக்குது. அதில் இருந்து சுவிட்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதனால் இதில் எதுவுமே நம்ம சுவிட்ச் வைக்கலை. ஸோ வந்து இது எல்லாத்துமே ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து 3மே இந்த 4 இதுக்குமே லூப்பிங் பண்ணிக்கலாம். எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன். இப்போ லூப்பிங் ஒயர் எடுத்து, அதாவது நம்ம ஒவ்வொரு சாக்கெட்டில் உள்ள ஃபேஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லூப்பிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் சைடில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் லைனு, அதாவது ஃபேஸு. ஸோ அதை எடுத்து 2வது சாக்கெட்டுக்கு லூப்பிங் பண்ணுறோம். 2வது சாக்கெட் லூப்பிங் பண்ணும்போது 3வதுக்கு 2லேருந்து தான் சப்ளை லூப் ஆகும். ஸோ அதில் மட்டும் 2 பாயிண்ட் வந்து இல்லையா, 2வது ஒயரையும் இதுலேயே வச்சு டைட் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ 1, 2 லூப் ஆகிடுச்சு. அப்புறம் 2லேருந்து 3, 3லேருந்து 4க்கும் நம்ம பண்ணுறதுனால இதில் வந்து 3 + 4 இந்த 2 லூப் ஒயரும் சேர்த்து வச்சு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 சாக்கெட்டுக்குமே ஃபேஸ் வந்து நம்ம லூப் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி நியூட்ரல், எர்த்து இதே மாதிரி லூப்பிங் பண்ணணும். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து ஃபேஸுக்கு வந்து ரெட் கலரும், நியூட்ரலுக்கு வந்து பிளாக்கும் வச்சுருக்கோம். ஸோ ஃபேஸ் எப்படி லூப்பிங் அடிச்சுமோ அதே மாதிரி நியூட்ரல் லூப் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் நியூட்ரல் பண்ணியாச்சு. அடுத்து எர்த்துக்கும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ லூப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து எல்லாமே லூப்பிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு இன்கமர் வந்து இதில் சப்ளை கொடுக்கணும். நம்ம லூப்பிங் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு சாக்கெட்டில் வந்து நம்ம இன்புட் கொடுத்தா போதும். ஆல்ரெடி 3 பின் டாப் வச்சு ஒரு பவர் கார்டு வந்து ரெடியாக இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து எல்லாமே இருக்குது. ரெட்டு ஃபேஸு, பிளாக் நியூட்ரலு, க்ரீன் வந்து எர்த்து.
ஸோ இது வந்து நம்ம அந்த பேக் பாக்ஸில் பேக் சைடு இல்லையா, இதிலே ஹோல் இருக்கும். இல்லை டாப்பு சைடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டோ அதில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லா சாக்குமே லூப்பிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாக்கெட்டில் மட்டும் இது இன்கமர் கொடுத்தா போதும், மற்றதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லூப்பிங் ஆகிக்கும். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ இப்போ அதே மாதிரி ஃபேஸு நியூட்ரல் எர்த்து மூணுக்குமே நம்ம லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாக்ஸ் மாட்டும் போது வந்து ஜஸ்ட் இந்த ஒயர் எதுவுமே வெளியில் தெரியாத மாதிரி, ஏன்னா நஞ்சிடக்கூடாது, ஒயர் நஞ்சிட டேமேஜ் ஆயிரும். அதனால் கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த மாதிரி மாட்டி 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்டென்ஷன் பவர் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அந்த சிங்கிள் ப்ளக் நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா இதில் 4லையுமே சப்ளை வரும். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.